அப்ப எடப்பாடி இருக்கிற ஆப்ஷன் என்ன சார் கண்ணு முன்னாடி இருக்கிறது? எடப்பாடிக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று பாஜகவோட சேர்ந்துடணும். ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனை சேர்ந்து விட்டால் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ எடப்பாடி என்ன கேட்குறாரு தெரியுமா? அவர் பாஜகவோட சேர்வது கூட அவருக்கு சிக்கல் இல்லை. இந்த ஓபிஎஸ் வகைராக்க சேர்க்க முடியாதுன்னு தான் அவருக்கு சிக்கல். கட்சிக்குள்ள சொல்றாங்க. ஆமாம், இவங்க சேர்த்தா என்ன சொல்லுவாங்க? எப்படி எடப்பாடியால் வந்து ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு போக முடியும்? நிபந்தனை இல்லாம நான் சேர்றேன்னு சொல்றாங்களே சார். ஆமாங்க, நான் எந்த நிபந்தனை இல்லாமல் உங்கள்கிட்ட சேர்றேன், நான் கெட்டவன்னு வைங்க. நான் நிபந்தனையே விதிக்கல, நான் உங்களை அழிக்க வரேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒன்றுமே இல்லாமல் நிபந்தனையற்று உங்கள்கிட்ட வந்தால் ஏற்றுக்குவீங்களா? இல்லை சார், இப்போ ஒருவேளை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இவங்க கட்சியில் சேர்றதுனால தன்னோட பதவிக்கு ஆபத்துன்னு எடப்பாடி நினைக்கிறாங்க. நிச்சயமா. ஆனால் உறுப்பினர்கள் அவங்க பக்கம் தானே சார் இருக்காங்க. கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருமே இபிஎஸ் பக்கம் தானே இருக்காங்க. தெருவில் போகிற ஓனான தூக்கி இடுப்புல சொருனா குத்துமா குடையுமான்னு கேட்பாங்கல்ல, எதுக்கு சொருகணும்னு கேட்குறாரு எடப்பாடி. ஏற்கனவே விலைக்கு போனவங்க துரோகிகள்னு சொல்லியாச்சு, அவங்க வேணான்னு சொல்லி முடிவு எடுக்கிறார். அது நல்ல முடிவு தான் எடுத்தது. அதிமுகவை காப்பாற்றுவதற்கான முடிவு தான். அது தனித்துவமாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 2வது பெரிய கட்சி. இன்னும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 40லேருந்து 50 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள கட்சி தான், மாற்றுக்கருத்து இல்லை. பலவீனப்படுத்தணுமா? என்னால் ஏற்கனவே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எக்காலத்திலும் பாஜகவோட சேர மாட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தனித்துவமாக இருக்க போகிறோன்னு. ஒரு வேளை சேர்ந்தால், கூட்டணி வைத்தால், இவர்கள் உள்ளே வந்தால் மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படிங்கிற அச்சம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கு சார்? இரண்டாவது ஆப்ஷன் எதிர்க்கிறது தான், தேர்தல் ஆணையத்தோட போட்டி போடுறது தான், மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கிறது தான். சரி, அப்படி ஒருவேளை பாஜகவோட கூட்டணி போறதுனால தற்காலிகமாகச்சும் அதிமுகவை காப்பாற்ற முடியுமா இபிஎஸ்ஆல? இல்லைங்க, இப்போ நீங்கள் கூட்டணி வைத்தால் இன்னும் மோசமான, அதாவது சொல்கிற மாதிரி கூட்டணி வைத்தால் கிணத்துல கல்லை கட்டி குதிக்கிற மாதிரி தான். அது அவர்களுக்கு பெரிய ஆபத்தை தான் கொடுக்கும். ஏனென்றால் மக்கள் மன்றத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக தனித்துவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிறுபான்மை மக்களில் ஒரு சில கட்சிகள் போய் அங்கே போய் சேர்றாங்க. ஒரு பாஜகவை நாங்களும் முழுமையாக எதுக்குன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள், குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தார்கள் குற்றச்சாட்டு, முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார்கள் ஒரு குற்றச்சாட்டு, பல்வேறு இன்றைக்கி தான் எதிர்க்கிறாங்க. நாங்கள் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறோன்னு. ஆனாலும் ஒரு 50% வந்து டவுட்ஃபுல் இருக்குல்ல, திமுக சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, அதை நிரூபிக்கிற விஷயமா போய்டும். அப்புறம் எக்காலத்திலும் உங்களை நம்ப ஏன் கேட்கலாம் சார்? கடந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால ஆட்சியையும் கட்சியும் காப்பாற்றினார் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் பொழுது இந்த முறை அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கடந்த முறை பாஜகவோட கூட்டு வைக்கும் பொழுது அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் காப்பாற்றப்பட்டது ஆட்சி. ஆமாம், ஆட்சியில் இருந்தார்கள். அதை ஆட்சியை கைப்பற்றதுக்கு எனக்கு ஆள் வேணும், என் செல்வத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, ஒரு பாடி கார்டு வேணும்ல. அப்படித்தான் இப்போ அவர்கள் கையில் ஆட்சி இல்லை, அவர்களோடு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற சூழல் தான் பயப்படுறாங்க. எடப்பாடி எடுத்த முடிவெல்லாம் சரிதான்.